ஜியோஜிப்ராவில் பர்பெண்டிகுலர் லைன் டூலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய பேரலல் லைன் டூலை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு கோட்டிற்கு இணையான நேர்கோட்டை எப்படி வரைகிறது? ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, அதற்கு பேரலாக இன்னொரு லைன் வரையணும்னா அதுக்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேரலல் லைன், இந்த பேரலல் லைனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது பாருங்கள், செலக்ட் பேரலல் லைன் அண்டு பாயிண்ட். இப்படி பர்பெண்டிகுலர் டூவோ அதே மாதிரி தான் பேரலல் லைனும். ஒரு பாயிண்ட் வேணும், எந்த லைனுக்கு பேரலாக வரையணுமோ அந்த லைன் வேணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்குவோம், ஒரு லைன் வரைஞ்சிக்குவோம். லைன் டூவில் யூஸ் பண்ணி ஒரு லைனை நம்ம வரைஞ்சிட்டோம்னா இப்போ இதுக்கு பேரலாக எந்த பாயிண்ட் வழியாக போகணுமோ அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம்னா நமக்கு பேரலல் லைன் கிடைக்கும். இப்போ பேரலல் லைன் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் எந்த புள்ளி வழியாக அந்த புதிய லைன் போகணுமோ அங்கே நான் கிளிக் பண்ணோம்னா நமக்கு பேரலல் லைன் கிடைக்கும். மறுபடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நம்ம பேரலல் லைனை வரையலாம். ஓகே, இப்போ லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், லைனை பாயிண்ட் அப்புறம் சூஸ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனை சூஸ் பண்ணாலும் பாருங்கள் பேரலல் லைன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிட்டோம், இதான் அந்த லைன் போக வேண்டியது. எதுக்கு பேரலானா இந்த லைனுக்கு பேரலாம். பாருங்கள் எல்லாமே என்னென்னா இணைக்கோடுகளாக இருக்குது. ஓகே, இப்போ பர்பெண்டிகுலர் லைன் டூலை பயன்படுத்தி ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கும். பாருங்கள், பர்பெண்டிகுலர் லைன் டூல், இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பர்பெண்டிகுலர் டூலை விட்டுட்டு நம்ம பேரலல் லைன் எடுக்க போகிறோம். இந்த லைனுக்கு பேரலாக இந்த பாயிண்ட் வழியாக, இந்த பாயிண்ட் வழியாக இந்த லைனுக்கு பேரலாக, அதே மாதிரி இந்த லைனுக்கு பேரலாக இ வழியாக. இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேரலல் லைனை செலக்ட் பண்ணலாம். எந்த லைனுக்கு பேரலாக இருக்குமோ அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டும் தேவையான எந்த புள்ளி வழியாக செல்லணுமோ அதையும் நம்ம சூஸ் பண்ணலாம். இவ்வாறாக பேரலல் லைன் டூலை யூஸ் பண்ணி நம்ம பேரலல் லைனை உருவாக்கலாம். லைனோட ஈக்குவேஷனை டைப் பண்ணி அதில் கான்ஸ்டன்ட் டைம் மாற்றினாலும் பேரலல் லைன் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அல்ஜிப்ரா வியூவில் பேரலல் லைன்லாம் ஒரே மாதிரி எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இருக்குது, கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் மாறி இருக்குது தெரியுது. இப்போ இன்புட் பாரில் நான் வேற ஒரு லைனை டைப் பண்ணுறேன், எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள். இப்போ -3x - y = 3 இருக்கா? இப்போ -3x - y = 6ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு புதிய லைன் உருவாகுது. அது ஈக்குவேஷன் அடிப்படையில் நான் டைப் பண்ணனால ஈக்குவேஷன் 1ன்னு கிடைக்குது. இவ்வாறாக அந்த பேரலல் லைன்லாம் ஒரே மாதிரியான எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் பெற்றிருக்கும், கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் மாறி இருக்கும். அப்படிங்கிறத பயன்படுத்தியும் நம்ம இன்புட் பாரில் டைப் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, இப்போ பேரலல் லைன் பற்றிய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.